இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. சரி அடுத்தது எந்த கோயிலுக்கு போகலான்னு யோசிச்சுட்டே இருந்தா என் பொண்ணு, ஏம்மா தர்காலாம் உங்களுக்கு கவனத்தில் வரலையானா? பரவாயில்ல, நீ கரெக்டான யோசனை தான் சொல்லியிருக்க. ஏங்க நம்ம இன்னைக்கு தர்காவுக்கு போகலான்னு சொல்லிட்டு. சரி, அவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாரு கோவிலில் இருக்கிற தர்கா வந்து ரொம்ப விசேஷமானது, அங்கே போகலான்ட்டு இருந்தார். என்ன ஒன்று, எங்கள் வீட்டிலேருந்து 2 மணி நேரம் ஆகும். சரி அதனால சொல்லிட்டா சீக்கிரமாக போனால் தான் ஈவினிங் சீக்கிரமாக வர முடியும், குழந்தைங்களையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணுன்ட்டு. அதனால காலையிலேயே கிளம்பிட்டோம். என்ன தர்கா தர்கா நீ பீச்சையே காமிச்சிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஃபஸ்ட் டைம் போகிறனால உள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகலாமா, வீடியோ எடுக்கலாமான்னு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா திட்டிக்கிட்டி வச்சிட போகிறாங்கன்னுட்டு நான் பத்திரமா பைக்குள்ளேயே கமுக்கமாக வச்சுட்டேன். அப்படியே கொஞ்சம் முனைக்கு வந்தால் பீச். எவ்வளோ அழகான பீச், கோவா பீச் மாதிரி இருக்குங்க. திருவத்தூர் பீச் வந்து அந்த கல் பாலம் மாதிரி தான் வரும். அவ்வளோ தண்ணியில் வந்து இந்த மாதிரி பாறை பீச்சாக இருக்காது. இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பாறை அங்கங்கே பாறை, எல்லாத்து மேலேயும் ஏறலாம். என்ன ஒன்று வழுக்கி விட்டுடாமல் இருக்கணும். நான் இந்த பாறை மேலே ஏறி பார்த்தா தெரியுமா அழகாக இருக்குதா, இந்த பாறை மேலே ஏறினா அழகாக இருக்குதான்ட்டு எல்லா பாறையிலும் அங்கே இங்கே ஏறி அப்படி இப்படி பார்த்தாச்சு. பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் கூட்டமாக கொக்குங்க. ஒருவேளை அங்கே மீன் கீன் இருந்ததா என்னன்னு தெரியல. இந்த பீச்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய போட் வந்துக்கிட்டே இருக்குது. கரையிலேயே நிறுத்தி வச்சு அப்படியே மீன் விற்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷு மீன் நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் இந்த தடவை வாங்கலை. இந்த பீச் வந்து குழந்தைங்க எல்லாருமே வரலாம். நல்லா சூப்பராக இருக்குது. தண்ணியும் கண்ணாடி மாதிரி இருக்குங்க, கிளியராக இருக்குது. எனக்கு தான் பீச்சை விட்டுட்டு வரத்துக்கு மனசே இல்லை. குழந்தைங்களையும் ஒரு நாள் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா என் சின்ன பொண்ணுக்கு இந்த சங்கு சிப்பி இதெல்லாம் ரொம்ப ஆசை. பீச் வந்தாலே அது தண்ணியிலேருந்து பொறுக்கி பொறுக்கி எடுத்துகிட்டே இருப்பாள். சரி அதனால் அவளுக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்குனா டபக்குன்னு கால் உள்ளே போயிடுச்சு. அப்புறம் தூரத்துலேருந்து ஒரு அம்மா அங்கே ஒரே பள்ளம், மண்ணை பூரா அரிச்சிட்டு வந்து வெளியில் போடுது, நீ அந்த அவ்வளோ உள்ளே போகாத முனையிலேருந்தே எடுனாங்க. சரி முனையிலேருந்தே நிறைய சங்கு சிப்பி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரே பொதாராக இருந்தது. என்னன்னு பார்த்தா அங்கே எக்கச்சக்கமாக கீரி பிள்ளைங்க இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டுது. கண்டிப்பாக இங்கே எங்கன்னா பாம்பு இருக்கும். ஐயோ வேணாம், தூரமாக இருந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துப்போன்னு சொல்லிட்டு அந்த 2 கீரி பிள்ளைங்களையும் ஃபோட்டோ எடுத்துட்டு நேரமாக கிளம்பிட்டோம். அப்போ தானே ஈவினிங் சீக்கிரமாக வர முடியும்னுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.